வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் மூட்டை மூட்டையாக திமுகவின் முக்கியமான அமைச்சர் வீட்டில் கருப்பு பணங்கள் சிக்கியிருக்கிறது. யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்? இதனால் திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இதற்கான முழு காரணம் யாரு? அமலாக்கத்துறை அதிரடியான சோதனை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொளி தான் எந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ண வேண்டும், மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம் மக்களே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 2-3 மாதங்களாகவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும், மூத்த அமைச்சர்களாகட்டும், எல்லாருமே திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுமே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அமைச்சர்களை அமலாக்கத்துறையிடம் சிக்கிட்டாங்க. சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தமிழ்நாட்டில். ஸோ ஃபஸ்ட்டில் செந்தில் பாலாஜி சிக்கினார். அடுத்ததாக இந்த மாதிரி முன்னாள் அமைச்சரான பொன்முடி, ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன், இந்த மாதிரி நிறைய அமைச்சர்கள் சிக்கியிருந்தாங்க. தற்போது சற்று முன்பு மூட்டையாக திமுகவின் முக்கியமான அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை முடுக்கியிருக்காங்க. யாருடைய வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேறு யாரும் இல்லைங்க, முன்னாள் அமைச்சரான பொன்முடியின் வீட்டில்தான் மூட்டையாக அள்ளியிருக்காங்க கருப்பு பணங்கள். இந்த கருப்பு பணங்கள் யாருக்கு சொந்தமானது, எப்படி இங்கு வந்தது அப்படின்றத கேள்வி மேலே கேள்வி அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாள் அமைச்சரான பொன்முடியின் வீட்டில் பார்த்திங்கன்னா மீண்டும் சோதனை மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்திற்கும் திமுகவின் முதல்வர் திமுகவின் தலைவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு சில வட்டாரங்களில் முன்னாள் அமைச்சரான பொன்முடிக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வலைதளங்கள் பேசப்பட்டு வருது மக்களே. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே. அவரை அதிரடியாக கைது செஞ்சு புழல் சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது மக்களே. அதையும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சரான பொன்முடியும் அவரது மனைவியுமே பார்த்தீங்கன்னாக்கா அமலாக்கத்துறை கைது செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவருடைய மனைவி கூட பார்த்தீங்கன்னாக்கா தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்த குற்றத்திற்காக அவரையும் அவரது மனைவியும் கைது செஞ்சுருக்காங்க அமலாக்கத்துறை. அவங்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்குறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே. ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற முக்கியமான அரசியல் அப்டேட்களை தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ உளவுத்துறை ரிப்போர்ட் என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.